திருச்செந்தூர் முருகன் இந்த பூமியில இருக்கணும்னா இது ஒரு சொர்க்கமான பூமிங்க. அயோத்தி எப்படி இந்தியாவிற்கோ தமிழகத்திற்கு சொர்க்கம் திருச்செந்தூர் பூமி. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் வர்றாங்க சாமியை பார்த்து. உள்ளூர் மக்கள் போய் சாமியை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க ஈஸியா நீங்க சாமி பார்க்க முடியுமா? உங்க ஊர் சாமியை நீங்க பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறதா இல்லையா? கேரமையா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் தரிசனம் பார்ப்பதற்கு தனியான நுழைவு வாயிலை அமைப்பேன் என்று சொல்லியிருக்காரு. லோக்கல்ல இருக்கும் ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தோமா நேரா உள்ளூர் மக்கள் தான் ஃபர்ஸ்ட் முருகன். நீங்க தான் முருகனுக்கு சொந்தக்காரங்க. நாங்க தான் வெளியில இருந்து வந்து சாமி கும்பிட்டு போறவங்க. நீங்க தான் முருகனை காப்பாற்ற போறவங்க. இந்த தேர்தலில் முருகனை காப்பாற்றுவோம், திருச்செந்தூரை காப்பாற்றுறது இருக்கட்டும். எங்கேயும் கால் வைக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 லட்சம் மக்கள் வர்றாங்க. இன்னும் KR ராதாகிருஷ்ணன் தாமரைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் திருச்செந்தூருக்கு வருவாங்க. 1 கோடி பேர் 1 கோடி பேர் வந்தா இங்க இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் எப்படி உருவாங்க சிந்திச்சு பாருங்க. எப்படி முன்னேற்றம் நடக்கும் சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு படிக்க வச்சு மெட்ராஸுக்கு வேலை கிடைப்பீங்க. 3 வேளை உணவு போட்டுக்கிட்டு இருந்த அம்மா உணவகத்தையும் அடித்து நொறுக்கிய பாவிகள் திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. அம்மா பார்த்தாங்கம்மா, வெளியூர்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க, ஒருவேளை 2 வேளை சாப்பிட முடியாம வேலைக்கு போக முடியாம ஊருக்கு போயிடுறாங்க. சரி 1 ரூபா 2 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்போம்னு தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக கொடுத்த உணவகம் தான் இந்த அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தை கூட திமுக வந்தவுடன் அடித்து நொறுக்கி ஏழை எளிய பிள்ளைகளுடைய சாப்பாட்டுல கை வச்சானே, அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா? சிந்திச்சு பாருங்க. 2000 ரூபாய் இல்ல 20000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த முறை திமுக தோற்று திருச்செந்தூர்ல இருக்க மக்கள் மாநகரத்துக்கு தான் நிற்போம். இந்த பூமியில விலை கொடுத்து எங்களை வாங்க முடியாது அப்படிங்கிற உணர்வை நீங்க கொண்டு வரணும்.